Hi friends, welcome to Padmini Ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க फ्रेंड्स. இதுக்கு என்னென்ன தேவைனா செட்டிநாடு கிரேவி பண்றதுக்கு மசாலா மிகவும் முக்கியமானதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு மல்லி, சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 2-3 வரமிளகாய். இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுபட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. ஒன் மினிட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவலையும் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். நான் அரை மூடி தேங்காயை துருவி எடுத்திருக்கேங்க. இப்போது நான் 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். கூடவே அரை கப் தேங்காய் துருவினது ஆட் பண்ணுறேன். தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வாசனையே நல்லா வருது. இப்போயே இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாம் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணலியில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15 அதாவது 250 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி நான் போட்டிருக்கேன். எப்பவுமே சிக்கன் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வருங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நான் உரப்பு கொஞ்சம் கம்மியாக தேவைன்றதுக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நான் துண்டு பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய தக்காளி நீங்கள் ஆட் பண்ணலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். கூடவே உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொதியும் வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். கிரேவிக்கு எப்போவுமே எலும்பு துண்டுங்களாக போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு வெந்துருச்சு. சிக்கன் உள்ளே இருக்க சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக குழம்பு இறக்கும்போது மல்லித்தலையை போட்டு நம்ம குழம்பு இறக்கிடலாம். பாருங்க, டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.